வாங்க வீட்லயே நான் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் 2 கப்பு மைதா எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, பேக்கிங் சோடா, உப்பு பேக்கிங் சோடா ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி குடி பறிச்சு ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. மிதமான சூடு இருக்கிற பால் ஒரு 1/2 கப் ஊற்றிக்கோங்க. புளிக்காத தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஈஸ்ட் போட்டால் நல்லா இருக்கும். ஈஸ்ட் கிடைக்காதவங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு நல்லா வரும். நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே விடுங்க. இந்த மைதா மாவில் நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சிருக்கிற பால், தயிர், சர்க்கரை, எண்ணெய் மூணுத்தி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டா இருக்கும். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டா இருக்கு. இது 2 மணி நேரம் நீங்க அப்படியே வச்சு மூடி வச்சிருங்க. 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு. மாவு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. நம்ம இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அது மேலே நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி, கொஞ்சமா எள்ளு இதையும் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா ஒட்டிக்கும், கீழே விடாது. அடி கனமான ஒரு இரும்பு தவாவை போட்டுக்கோங்க. நான்ஸ்டிக் போட்டிங்கன்னா நல்லா வராது. நல்லா சூடாகணும் கல். இப்போ நம்ம இட்டிருக்கிறத இதில் போட்டுக்கலாம். போட்டாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா உப்பி வரும் பாருங்க. பாருங்க, நல்லா உப்பி வருது. தெரியுது உங்களுக்கு? ஈஸ்ட் எல்லாம் நான் போடவே இல்லை. நம்ம ஹோட்டல்ல எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி நல்லா சாஃப்டா நல்லா இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல் நான் நம்ம வீட்டிலே பண்ணலாம். நல்லா சாஃப்டா வந்திருக்கு உங்களுக்கு. தொட்டுக்க பன்னீர் பட்டர் மசாலா பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் செஞ்சு பாருங்க.